கொலு வைப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும் தானே? உங்க பகுதியில உண்டு, எல்லா பகுதியிலுமே உண்டு. வீட்ல எல்லாம் கொலு வைப்பாங்க. நான் வந்து சென்னையில திருவல்லிக்கேணின்ற பகுதியில இருந்தேன். எங்க தெருவுல எல்லாம் என்ன பழக்கம்னாக்க, இப்பெல்லாம் தான் முறை வச்சு ஆள் கூப்பிடுறாங்க. லெட்டர் வருது, இல்ல நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. நீங்கள் திங்கள் அல்லது செவ்வாய் வரவும். 2 நாளுமே நான் இல்லப்பா, அப்ப நீ வராத. அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 9 நாளும் அதே எல்லா வீட்டுக்கும் எல்லாரும் போவோம். எதுக்கு? குருவினுடைய கலையை ரசிக்கவா? சுண்டலுங்க, சுண்டல் எவ்வளவு பெரிய லக்ஸரி தெரியுமா அப்பெல்லாம்? அதுக்கு போவோம். அது வந்து நமக்கு தெரிந்த வீடாக இருக்க வேண்டுமே. அந்த வீட்டுக்காரர்கள் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க கொலு வச்சிருக்கணும், அது ஒண்ணுதான் கிரைட்டீரியா. கொலு வச்ச மாதிரி வெளியில இருந்து தெரிஞ்சாலே உள்ள போயிருவோம். அவங்களும் நீ யார், நீ எந்த வீட்டு குழந்தை எல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாம் நீட்டி எல்லா கைக்கும் சுண்டல். கொஞ்சம் பெரிய பெண்களாக இருந்தா இந்த மஞ்சள் குங்குமம் ஏதோ கொடுப்பாங்க. இப்ப மாதிரி எக்ஸ்பென்சிவ் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்ப கிடையாது. அந்த சுண்டலே போறோம். எனி எக்ஸ்பென்சிவ் ரிட்டர்ன் கிஃப்டோட அந்த சுண்டலே நல்லா இருக்கும். இதுதான் கொலுவினுடைய கான்செப்ட். திருநெல்வேலி பகுதியில நிறைய உண்டு. கோயம்புத்தூரை பத்தி எனக்கு தெரியல, இங்க நிறைய இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி ஒரு காட்சி தான் இது. நான் சொன்ன அந்த சங்க கவிதையோட ரிலேட் பண்ணி தயவு செஞ்சு பாருங்க. ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்பதற்காக தங்கச்சி பாப்பாவை தூக்க முடியாமல் தூக்கி செல்லும் அக்கா குழந்தைகள். சத்தியமா கவிதை அவ்வளவுதான். இவ்வளவுதான் கவிதை. இப்ப இந்த கவிதையை கேட்ட உடனே அடுத்த பக்கத்தை திருப்பிடக்கூடாது. அது அநியாயம். அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். அப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு காட்சி வருது இல்ல? ஒரு அக்கா குழந்தை, அது ஒரு தங்கச்சி பாப்பா. அந்த தங்கச்சி பாப்பா அநேகமா ஒரு வயசுக்குள்ள இருக்கலாம். இதெல்லாம் அவர் சொல்லல, அவர் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் தூக்கி சுமக்கிறதுனா ஒரு வயசுக்குள்ள இருக்கிற தங்கச்சி பாப்பா. பெரும்பாலான வீடுகள் இருக்கிற மாதிரி ஒரு வயசுக்குள்ள இருக்கிற பாப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அக்கா பாப்பாக்கு அதுக்குள்ள அதுக்கான அட்டென்ஷன் எல்லாம் போயிருக்கும். அதனால அது வத்தலா தான் இருக்கும். இந்த தூக்க முடியாத தங்கச்சி பாப்பாவை அம்மா சொல்ல, கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கடி, நான் வேலையா இருக்கேன், பால் காய்ச்சிட்டு இருக்கு. அது மட்டும் பாப்பா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. பாப்பாவை பார்க்கதான் என்ன நீ வச்சு பெத்தியா நீ? நான் அம்மாட்ட சண்டை போடக்கூடிய அதே அக்கா பாப்பா இப்ப கரிசனமா தங்கையை தூக்கிட்டு போறா. எதுக்கு? கை நீட்டுகிற இடத்திலே ஒரு கொத்து சுண்டல் தான் கிடைக்கும். பாப்பாவை கூட்டிட்டு போனா பாப்பாவுக்குன்னு கேட்டு இன்னொரு கொத்து சுண்டல் கிடைக்கும் என்பதற்காக தங்கச்சி பாப்பாவை தூக்கி போகும்னு சொல்லி தூக்கி போகும் அக்கான்னு நிறுத்திருந்தா கலாப்ரியா கவிஞரே கிடையாது. தூக்கி போகும் அக்கா குழந்தை என்று எழுதினாரு. அங்கேதான் அந்த கவிதையினுடைய அத்தனை அழகும் ஒருங்கே விழுகிறது. எப்படி? வெளியில வந்து நாம பாக்குற அந்த செம்பருத்தி பூ மாதிரி, போற போக்குல பாக்குற செம்பருத்தி பூ ஒன்று தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையால் நம்மையும் நம்பிக்கையை பெற்றவர்களாக மாற்றுகிற ரசவாதம் தான் கலாப்ரியா அவர்களுடைய கவிதையில இருக்கிற ரசவாதம். அந்த காட்சி வந்துட்டே இருக்கும். பாலகுமாரன் ஒரு கவிதை எழுதினாரு. காதலனுடைய நினைவை அவளால துறக்கவே முடியல. இடுப்பை விட்டு எங்கானாலும் இறங்க மாட்டேன் என்கிறதாய் அவளின் நினைப்பை இடுக்கிக் கொண்டு அடங்கல் செய்யுது மனக்குழந்தைன்னு ஒரு கவிதை எழுதினார். சில பிள்ளை இடுப்பை விட்டு இறங்காது. எவ்வளவுதான் நீங்க இறக்கி விட்டாலும் கையை தூக்கிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அவனுடைய நினைப்பை என்னால துறக்கவே முடியல. இப்ப இந்த கவிதையை நினைக்கிற போதெல்லாம் என்ன தூக்குன்னு அழற ஒரு பாப்பா நினைவுக்கு வர்ற மாதிரி கலாப்ரியா அண்ணாச்சியனுடைய இந்த கவிதையை படிக்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு கை, என் தங்கச்சிக்கு ஒரு கைன்னு நீண்ட அந்த கைகள் நினைவுக்கு வருகிறதா உங்களுக்கு? அப்படி ஒரு தோற்றம் வருகிறதா? நீங்க முதல் படியில தான் இருக்கீங்க. இந்த கவிதைக்கு இன்னும் பல படிகள் உண்டு. இந்த கவிதைக்கு இன்னும் பல படிகள் உண்டு. 2வது படிக்கு போறதுக்கு எனக்கே ஒரு வாழ்க்கை அனுபவம் தேவையா இருந்தது. திருவல்லிக்கேணியில நானும் போய் சுண்டல் வாங்கினேன்ற அனுபவத்தோட இந்த கவிதையை படிக்கிற போது அந்த காட்சி எனக்கு நிறைவாக இருக்கிறது. ஆனா இந்த கவிதைக்குள்ளே இருக்கிற அடுத்த படி என் கண்ணுக்கு தெரிவதற்கு எனக்கு கொஞ்சம் வயதாக வேண்டி இருந்தது. எங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய பார்ட்டி, பயங்கரமா ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச்ல சக்சஸ்ஃபுல்லா நிறைய லாபம் வந்ததோ ஏதோ ஒண்ணு, ஒரு பார்ட்டி. ஒரு பெரிய வங்கி நடத்துகிற பார்ட்டி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். பல பேர் இருப்பாங்க. அதுல அந்த தட்டை தூக்கி கொண்டு அந்த பேரர்ஸ் ஸ்டார்டர்ஸை சர்வ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு பெரிய கேக் வெட்டினோம். ஏன்னா there is something to celebrate. அதனால ஒரு பெரிய கேக்கை வெட்டினோம். அந்த கேக் கிட்டத்தட்ட 5 கிலோ கேக்கா இருக்கும். சாக்லேட் கேக் அப்படி பல மின்னுது. அது அதை கட் பண்ணின உடனே எல்லாருக்கும் கொண்டு போய் தராங்க. பாதி பேர் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வயசு அதிகமானவங்களா இருந்தா
சில பேர் வாயில லேசா ஒரு துண்டு போட்டுப்பாங்க. சில பேர் முழு கேக்கையும் எடுத்து அதுல ஒரே ஒரு துண்டை போட்டுட்டு பாக்கி அப்படியே மிச்சம் வைப்பான். இதெல்லாம் தானே நம்ம பார்ப்பது. இதைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பார்ட்டி நடக்கிற வளாகம் வந்து ஒரு கார்டன் ஏரியா. அதுக்கு வெளியில வந்து ஒரு வேலி போட்டிருக்கு. திடீர்னு என்னுடைய பார்வை பார்த்தது, அந்த வேலிக்கு வெளியிலே ஒரு பையன், சின்ன பையன் நின்னுட்டு இருந்தான். ஒரு 5 வயசு இருக்கும், அவ்வளவுதான். கிழிந்த சட்டை அவனுக்கு. அவனுக்கு அந்த இடத்துக்குள்ள அனுமதி கிடையாது. அவனால அதுக்குள்ள வரவே முடியாது. ஆனா அந்த வேலி போட்ட பிளாட்சுக்கு இடையில இருந்த கேப்ப விலக்கி உள்ள அவன் பாக்குறான். எல்லாருடைய தாடைகளும் அந்த கேக்கை மெல்லுகிற போது கொஞ்சம் கூட கஷ்டப்படாம அந்த தாடை அசைகிறது. அதுல இருந்துதான் அவனுக்கு தெரியுது கேக்குன்றது இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றதே அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருந்து என்னுடைய கேக்கை நான் சாப்பிடல. அந்த பிளாட்சை கொஞ்சம் விலக்கி அந்த பையன்ட்ட அந்த கேக்கை கொடுத்தேன். அந்த பையன் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் வாங்கிட்டு அக்கா முத்துக்கு அப்படிங்க. முத்து யாருடா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடா. முத்துக்கு முத்து யாருடா? என் தம்பி இல்ல. எனக்கு அந்த நிமிஷம்தான் கலாப்ரியாவினுடைய கவிதையினுடைய பொருள் புரிந்தது. இந்த கவிதை தங்கைகளுக்காக என்று சொல்லி அக்காக்கள் வாங்குகிற ஒரு கொத்து சுண்டலை பற்றிய கவிதை மாத்திரம் அல்ல. இதை கூட பெற முடியாமல் இத்தனை பேர் இருக்கிற ஒரு சமூகத்தின் மீதுதான் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற 2வது படியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வாழ்க்கை நமக்கு ஒரு அனுபவத்தை தர வேண்டி இருக்கிறது. இதுதான் கலாப்ரியா. அவரை பற்றி இதுவரை கேள்விப்படாதவர்கள் இங்கே ஒருவேளை எங்கே ஏதாவது இருந்தால், அல்லது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் யாராவது இருந்தால், கலாப்ரியா யார் என்றால் இதுதான். அவர் ஒரு மர்ம மாளிகையினுடைய கதவுகளை திறந்து 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 வாழ்க்கையை நமக்கு காட்டுகின்ற ரசவாதி தான் இந்த கவிஞர். அவருக்குத்தான் இன்றைக்கு இங்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது.